சத்கோல் ஹிமாலயன் ஆஷ்ரம். இந்த ஆசிரமத்தில் இப்போ நம்ம டாம்லேருந்து நாங்கள் மெதுவாக கீழே இறங்கி போகிற வழியில் காமிக்கிறேன். ஏன்னா டைனிங் ஹால் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லோரும் பார்க்கணுன்றதுக்காக ஒரு சின்ன ஒரு வீடியோ கவரேஜ், அவ்வளோதான். அது இப்போ நாங்கள் வந்துருக்கிறது இது செப்டம்பர் மாதம். மழை மிஸ்ட் ரெண்டுமே கலந்த ஒரு நாளாக இது அமைத்திருக்கின்றது. இந்த இடத்துல இந்த படிக்கட்டு வழி அப்படியே மேலே இறங்கி வரோம். இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இதுதான் டைனிங் ஹால் ஓட ஒரு என்ட்ரன்ஸ். இது மரங்கள் எல்லாமே இருக்குது, நல்லா இருக்கக்கூடிய இடம். கீழே இவங்க தங்கி சர்வன் தங்கியிருக்கக்கூடிய ஒரு காட்டேஜ் இருக்கக்கூடிய இடம். அப்படியே மேலே வர்றோம். இது ஒரு என்ட்ரன்ஸ். இப்போ நம்ம முன்னாடி வந்த மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக நல்லா ரெனோவேட் பண்ணப்பட்ட ஒரு இடம். இது நல்லா அழகாக நல்லா டெக்கரேட்டிவாக நல்லா பண்ணியிருக்காங்க. இது உள்ளே வந்தோம்னா அப்படியே நேராக இது உள்ளே வரும். வந்தால் இங்கே டைனிங் சாப்பிட்றதுக்கான இடங்கள், இங்கே சாப்பிட்றதுக்காக டேபிள்ஸ் எல்லாமே இங்கே போடப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் இது வெளிப்புறம், அது உள்புறத்தில் வரும்போது இங்கேயும் டேபிள்ஸ் போடப்பட்டிருக்கிறது. இங்கேயும் முழுமையாக டேபிள்ஸ் எல்லாமே போடப்பட்டிருக்கிறது. குளிர்காலங்களில் வெப்பம் உண்டாக்குறதுக்காக அந்த ஒரு இதை ஏற்படுத்தியிருக்காங்க. இது டைனிங் சர்வ் கொடுக்கக்கூடிய இடம், உணவு வழங்கக்கூடிய இடம். இங்கே இந்த இடத்துல தான் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இங்கேருந்து ஃபுட்டு கொடுக்குறது, காஃபி டீ வைக்கக்கூடிய கவுண்டர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அப்படியே டைனிங் ஹால் இது உள்ளேருந்து அப்படியே வெளியில் வந்தோம்னா டைனிங் ஹால் வெளியில் ஜஸ்ட் வரும். வெளியில் இங்கேயும் டேபிள்ஸ் எல்லாமே போடப்பட்டிருக்கிறது. இங்கே அப்படியே இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒர்க் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. மதிய உணவுக்காக தயாராகி கொண்டிருக்கிறது. இது கிச்சனில் இந்த பிளேட் வாஷிங் எல்லாம் பண்ணுறதுக்கான ஒரு இடம். நல்ல ஒரு லேட்டஸ்ட் டெக்னிக்கில் வாஷ் டிஷ்ஷெல்லாம் மாஸ்டர் போட்டிருக்காரு. வாஷ் டிஷ்ஷர் எல்லாமே நம்ம ஜென்ரலாக பொதுவாக நம்ம சாப்பிட்ட பிறகு கழுவி போட்டுருவோம். அதுக்கு போய் கை கழுவுறதுக்காக மிஷின். இது கிச்சனோட ஸ்டோர், கிச்சன் ஸ்டோர். இங்கே குடிக்க வாட்டர், குடி தண்ணி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்த போல் அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெனிவேட் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் கிச்சன், இதுதான் கிச்சன். கிச்சன் இங்கே தான் எல்லா ஒர்க்கும், சமையல் நடக்கக்கூடிய வேலைகள் நடக்கிறது எல்லாமே இங்கே தான். இதுதான் கம்ப்ளீட் கிச்சன். பிளேட்ஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே கிச்சன் அப்படியே வெளியில் வந்தோம்னா கிச்சனுக்கு இந்த இடம் தான். வெளியில் எல்லோரும் உட்காந்து போகிறதுக்கு கொள்றதுக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய இடம். இன்றைக்கு கிளைமேட் கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால அதை சேர்த்தே எடுத்துடணுன்றதுக்காக பார்த்தோம். கிச்சனுக்கு அப்படியே ஓரமாக நடந்து வெளிப்பக்கமாக போகலாம். சரௌண்டிங் சுற்றி வர்றதுக்கான ஒரு இடம். அப்படியே கிச்சனோட சரௌண்டிங் ஏரியா. இங்கே முன்னாடி இங்கே டாய்லெட்ஸ் கூட மேலே இங்கேயே கிச்சனுக்கு வெளிப்புறமாகவே வரக்கூடிய இடங்களில் ஆசிரம கிச்சனில் டாய்லெட்ஸ் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்காங்க. மேலே கிச்சனுக்கு இங்கே வந்தவங்க டாய்லெட்ஸ் போகிறதா இருந்தால் போகணுன்றதுக்காக எல்லாமே நல்ல ஒரு அழகாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனியாக டாய்லெட்ஸ் எல்லாமே. சத்கோல் ஹிமாலயன் ஆஷ்ரம், ஹெவன் இன் த ஹெர்த் அப்படின்னு மாஸ்டர் சொல்லுவார். உண்மையிலே இது ஹெவன் இன் தி எர்த்து தான். ஒரு ஆசிரம் மட்டும் இல்லாமல் இங்கே தங்கியிருக்கிறவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய உணவுகள் எல்லாமே தயாரிக்கக்கூடிய இடம். இந்த இடம் உணவு வழங்கக்கூடிய எல்லாமே வாலண்டரி ஒர்க்ஸ் தான். இங்கே சில இடங்களில் இங்கே நம்ம ரீட்ரீட்டுக்கு வரக்கூடியவர்கள் அவர்கள் எல்லாருமே செய்யக்கூடிய வேலை தான். இன்றைக்கி மதியத்திற்கான வேலையை பார்த்துட்ருக்காங்க.
இதுதான் இந்த கிச்சனோட முகப்பு பகுதி உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்படுறேன். அந்த பக்கத்துலேருந்து வந்தோம். இதுதான் கிச்சனுடைய முகப்பு பகுதி. அப்போ காமிச்சது இது ஒரு வழி. மேலே நம்ம பார்த்த அந்த கேண்டீன் வந்து மேலே அங்கே இருக்குது. அதான் அந்த கேண்டீன் எல்லாம் மேலே அங்கே தான் இருக்குது. வெளியில் இங்கே சாப்பிட்றதுக்கு டேபிள்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கும். நம்ம வந்து இப்போ பகல் நேரங்களில் வந்து நல்லா இருப்போம் உட்காந்து பார்க்கலாம். இரவு நேரங்கள்லையும் இங்கே உட்காந்து நம்ம வந்து ரசிக்கிறதுக்காக எல்லாம் சின்ன உட்காரதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் கூட பண்ணி வச்சுருக்காங்க. அற்புதமான ஒரு விஷயம் இது வந்து சத்கோல் ஹிமாலயனுடைய நம்முடைய உணவு வழங்கக்கூடிய இடம். மறுபடியும் அது உள்ள நுழைந்து வருகின்றேன். இதுதான் உள்ள அப்படி நுழைந்து வரோம் வழங்கக்கூடிய இடம். இங்கே இருக்கக்கூடிய டேபிள்ஸ் எல்லாம் பார்க்க இது குளிர்காலத்திற்காக நெருப்பு மூட்டுவதற்காக வச்சுருக்கக்கூடிய இடம். இதெல்லாம் முன்னாடி கூட இப்போ எல்லாமே வச்சுருக்காங்க. அதே போல் அப்படியே வந்து ஒரு அற்புதமான ஒரு மாலையான ஆசிரமம் உள்ள ஒரு டைனிங் டேபிள், கிச்சன் எல்லாமே பார்த்தோம். ஒரு நல்ல ஒரு சூழல். இன்றைக்கு வந்து இன்றைய கிளைமேட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால அப்படி இருக்குன்றது. ஒரு கிச்சன் அப்படின்னா அந்த டைனிங் ஹால் கிச்சன் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்கு. இங்கேயும் வெளியிலலாம் உட்காந்து மரத்தடிகள்லாம் உட்காந்து கூட எல்லாமே சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இடம் இது. இன்றைய கிளைமேட்டை பொறுத்து தான் இது எப்படி இருக்குது. புதுசாக மாற்றப்பட்ட ஒரு இடம். மிக்க நன்றி.